إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நமது மார்க்க வகுப்பிலே நாம் அல் குர்ஆனும் சுன்னாவும் நயவஞ்சகர்களின் முனாஃபிக்குகளின் சில அடையாளங்களை குறிப்பிடுவதை நாம் பார்க்கின்றோம். இந்த அடையாளங்களை பொறுத்தவரையில் ஏன் இங்கு குறிப்பிடப்படுகின்றன என்று சொன்னால், இதில் ஒவ்வொரு முஃமினும் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த மோசமான இந்த பண்புகள் என்ன செய்துவிடக்கூடாது, தங்களிடம் வந்துவிடக்கூடாது என்பதற்குத்தான். இதை இப்போது நான் கூறக்கூடிய இந்த செய்திகள் நூருல் ஈமான் வதுலுமாத்துன் நிஃபாக் ஃபி தௌஇல் கிதாபி வஸ்ஸுன்னா என்ற ஒரு நூல், ஷேக் சயீத் பின் வஹஃபுல் கஹ்தானி ரஹிமஹுல்லா அவர்களுடைய ஒரு நூல். இந்த நூலிலே இவர்கள் என்ன செய்கிறார்கள், இவற்றை அடையாளப்படுத்துகிறார்கள். அவற்றை நாம் என்ன செய்வோம், இன்றைய வகுப்பிலே அறிந்து கொள்வோம். இதில் முதலாவதாக அவர் சொல்லக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், முனாஃபிக்குகளுடைய அடையாளங்களில், நிஃபாக்கின் நயவஞ்சகத்தின் அடையாளங்களில் யத்தஊனல் ஈமான் வஹும் காதிபூன், அவர்கள் தங்களிடம் ஈமான் இருக்கிறது என்று வாதிப்பார்கள், ஆனால் அதில் அவர்கள் பொய்யர்கள். ஈமான் தங்களிடம் இருக்கிறது என்று இவர்கள் வாதிப்பார்கள், ஆனால் இவர்கள் அதில் பொய்யர்கள். இரண்டாவது குறிப்பிடுகிறார்கள், இவர்கள் அல்லாஹுவையும் மூமின்களையும் ஏமாற்றுவார்கள், ஆனால் அவர்கள் தங்களை தாங்களே தான் என்ன செய்கிறார்கள், ஏமாற்றிக் கொள்கிறார்கள். அவர்கள் ஏமாற்றிக் கொள்வது தங்களையே. மூன்றாவது குறிப்பிடுகிறார்கள், அவர்களுடைய நோயில், அவர்களுடைய உள்ளங்களில் நோய் இருக்கும், அவர்களது உள்ளங்களில் நோய் இருக்கும். அல்லாஹ் அந்த நோயை இன்னும் என்ன செய்வான், அதிகப்படுத்துவான். அல்லாஹ் அந்த நோயை இன்னும் அதிகப்படுத்துவான். நான்காவது, இவர்கள் நாம் சீர்திருத்தவாதிகள் என்று குறிப்பிடுவார்கள். நாம் சீர்திருத்தத்தை தான் செய்கிறோம் என்று வாதிடுவார்கள், ஆனால் இவர்கள் சீர்குலைப்பவர்கள். இவர்கள் யார்? இவர்கள் சீர்குலைப்பவர்கள், சீர்திருத்துபவர்கள் அல்ல. ஐந்தாவது, இவர்கள் மூமின்களை அறிவீனர்கள் என்று சொல்வார்கள். மூமின்களை பற்றி எப்படி சொல்வார்கள்? மூமின்கள் மூடர்கள், அறிவீனர்கள் என்று கூறக்கூடியவர்களாக இருப்பார்கள். எனவே நாம் இன்று நமது சமுதாயத்தில் கூட சிலர் என்ன செய்கிறாங்க, அதாவது முஸ்லீம்களை பெரும்பாலும் பழித்துக் கொண்டிருப்பார்கள், முஸ்லீம்களை குறை கூறிக்கொண்டிருப்பார்கள். இவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இது முனாஃபிக்குகளுடைய பண்பாக இருக்கிறது. மூமின்களை இவர்கள் மூடர்கள் என்று கூறிக்கொண்டு இருப்பார்கள்.
ஆறாவது என் அருமை சகோதரர்களே, இவர்கள் மூமின்களை ஏளனம் செய்வார்கள், இன்னும் அவர்களை பரிகசிப்பார்கள். மூமின்களை ஏளனம் செய்வார்கள், இன்னும் அவர்களை பரிகசிப்பார்கள். ஏழாவது, இவர்கள் நேர்வழிக்கு பதிலாக வழிகேட்டை விலை கொடுத்து வாங்கியவர்கள். நேர்வழிக்கு பதிலாக வழிகேட்டை இவர்கள் விலை கொடுத்து வாங்குவார்கள். அதே போன்று இவர்களுடைய வார்த்தைகள் என்ன செய்யும்? அழகாக இருக்கும். இவர்களுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கும்? அழகாக இருக்கும். ஆனாலும் என் அருமையான சகோதரர்களே, இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று நாம் பார்க்கின்ற போது, இவர்கள் அதாவது கடுமையான பகைவர்களாக, வார்த்தையை பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக அழகாக இருக்கும், ஆனால் கடும் பகைவர்களாக இவர்கள் மூமின்களுக்கு என்ன செய்வார்கள்? இவர்கள் இருப்பார்கள். அதே போன்று 9வது, அவர்களுடைய உள்ளங்களில் உள்ளவற்றுக்கு அல்லாஹ்வே சாட்சியாக இருக்கிறான். அவர்கள் பொய்யர்கள். அவங்களுடைய உள்ளங்களில் அவர்கள் மறைத்திருப்பது பொய்யை. இதற்கு அல்லாஹ்வே என்ன செய்கிறான்? சாட்சியாக இருக்கிறான். 10வது, இவர்கள் அசத்தியத்துக்காக வாதிடுவதில் திறமைசாலிகள். அசத்தியத்துக்காக தர்க்கிப்பதில், அசத்தியத்துக்காக வாதிடுவதில் இவர்கள் திறமைசாலிகள். 11வது விடயம், இவர்கள் மக்களை விட்டு மறைந்து விட்டால் அசத்தியத்துக்காக போராடுவார்கள். அசத்தியத்தில் போராடுவார்கள். மக்களை விட்டு மறைந்து விட்டால் அசத்தியத்துக்குத்தான் இவர்கள் என்ன செய்வார்கள்? குரல் கொடுப்பார்கள். அசத்தியத்தின் பக்கம் தான் இருப்பார்கள். 12வது, அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் என்று இவர்களுக்கு சொல்லப்பட்டால் இவர்கள் பாவத்தை கண்ணியமாக எடுத்துக் கொள்வார்கள். அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டால் இவர்கள் பாவத்தை எப்படி எடுப்பாங்க? கண்ணியமாக எடுப்பார்கள். பாவத்தைத்தான் இவர்கள் கண்ணியமாக பார்ப்பார்கள். 13வது, இவர்கள் நிராகரிப்பாளர்களோடு தான் இருப்பார்கள். இறை மறுப்பாளர்கள் நிராகரிப்பாளர்களைத்தான் சார்ந்திருப்பார்கள். அவர்களுக்குத்தான் உதவி செய்வார்கள். அவர்களுக்குத்தான் பணிவிடை செய்வார்கள். 14வது, குஃப்ரைத்தான் இவர்கள் கண்ணியமாக பார்ப்பார்கள். குஃப்ரை கொண்டுதான் கண்ணியத்தை தேடுவார்கள். அந்த குஃப்ரின் மூலம்தான் இவர்கள் உதவியையும் தேடுவார்கள். அந்த குஃப்ரின் மூலம் குஃபார்களிடம், காஃபிர்களிடம் என்ன செய்வார்கள்? கண்ணியத்தையும் உதவியையும் தேடுவார்கள். 15வது, இவர்கள் தொழுகைக்கு நின்றால் சோம்பேறிகளாக நிற்பார்கள். தொழுகைக்கு நின்றால் சோம்பேறிகளாக நிற்பார்கள். 16வது, மக்களுக்கு காண்பிப்பதற்காகவே இவர்கள் தங்களுடைய அமல்களை ஆக்கிக் கொள்வார்கள். தங்களுடைய அமல்களை மக்களுக்கு காண்பிப்பதற்காக, விளம்பரத்துக்காகவே ஆக்கிக் கொள்வார்கள். 17வது, அல்லாஹுவை சொற்பமாகவே அன்றி இவர்கள் நினைவு கூற மாட்டார்கள். அல்லாஹுவை மிக சொற்பமாகத்தான் இவர்கள் நினைவு கூறுவார்கள். 18வது, இவர்கள் காஃபிர்களுக்கும் மூமின்களுக்கும் மத்தியில் தடுமாற்றத்திலே இருப்பார்கள். என்ன செய்வார்கள்? இரண்டு பக்கத்துக்கும் தங்களை என்ன செய்வார்கள்? நாம் உங்களோடுதான் என்று காட்டிக்கொண்டு ஒரு தடுமாற்றமான ஒரு நிலையிலே தான் இவர்கள் இருப்பார்கள். அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் இவர்கள் என்ன செய்வார்கள்? உள்ளத்தால் நிராகரிப்பாளர்கள். அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் இவர்கள் என்ன செய்யக்கூடியவர்கள்? உள்ளத்தால் நிராகரிக்கக்கூடியவர்கள். 20வது, நயவஞ்சகர்கள், பாவிகள். அல்லாஹ் சொல்கிறான். அப்ப எனவே இவர்கள் பாவத்தை தான் விரும்புவார்கள், பாவத்தை தான் செய்வார்கள் என்றும் குர்ஆன் இவர்களை அடையாளப்படுத்துகிறது. 21வது விடயம், இவர்கள் வெறுப்போடே தவிர இறை வழியில் செலவு செய்ய மாட்டார்கள். நல்லவற்றுக்கு வெறுப்போடே தவிர இவர்கள் செலவு செய்ய மாட்டார்கள். அதே போன்று 22வது, முனாஃபிக்குகள் சிலரை சார்ந்தவர்களாக இருப்பார்கள். யாரோடு தான் இருப்பார்கள்? இந்த முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்கள் சிலரை சார்ந்தவர்களாகத்தான் இவர்கள் இருப்பார்கள். அதே போன்று என் அருமை சகோதரர்களே, 23வது, இவர்கள் தங்களுடைய கைகளை நல்லவற்றுக்கு செலவு செய்ய வேண்டும் என்று வரும்போது
அதை அவ்வாறே முடக்கிக் கொள்வார்கள். செலவு செய்யாமல் என்ன செய்வார்கள்? அப்படியே மூடிக்கொள்வார்கள். 24வது, இவர்கள் பாவத்தை ஏவுவார்கள், அதே போன்று நன்மையை தடுப்பார்கள். பாவத்தை ஏவுவார்கள், நன்மையை விட்டும் தடுப்பார்கள். ஒவ்வொருவரும் தன்னை இதோடு உரசி பார்க்க வேண்டும். என்னிடம் இந்த மோசமான பண்புகளில் எதுவும் வந்துவிடக்கூடாது, குடிகொண்டு விடக்கூடாது. ஏன்னா இன்றைக்கு சிலரை பார்க்கிறோம், அவர்கள் பாவத்தை தான் மக்களுக்கு தூண்டிக் கொண்டிருக்கிறார்கள், நன்மையை அல்ல. பாவங்களை மக்களுக்கு தூண்டிக் கொண்டிருக்கிறார்கள், பாவத்துக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். 25வது, அல்லாஹுவை இவர்கள் மறந்துவிட்டார்கள், அல்லாஹ்வும் இவர்களை மறந்துவிட்டான். 26வது, மூமின்கள் இறை வழியில் செலவு செய்யும் போது குறை சொல்வார்கள். மூமின்கள் நல்வழியில் செலவு செய்யும் போது என்ன செய்வார்கள்? இவங்க முகஸ்துதிக்காக செய்கிறார்கள், அல்லது குறைவாக சதக்கா செய்யும் போது என்ன மிக குறைவாக சதக்கா செய்கிறார்கள், இதில் என்ன அல்லாஹ்வுக்கு தேவை, இப்படி மூமின்கள் சதக்கா தர்மங்கள் செய்யும் போது குறை கூறுவார்கள், அதை ஆர்வப்படுத்த மாட்டார்கள். 27வது, தொழுகையை அதன் நேரத்தை விட என்ன செய்வார்கள்? பிற்படுத்துவார்கள். தொழுகையை நாம் அதற்குரிய நேரத்தில் தொழ வேண்டும், அதுதான் மூமின்களுடைய பண்பாக இருந்து கொண்டிருக்கிறது. மூமின்கள் தொழுகையை பேணி தொழக்கூடியவர்களாக இருப்பார்கள். எனவே முனாஃபிக்குகளை பொறுத்தவரையில் முனாஃபிக்குகள் தொழுகையை அதன் நேரத்தை விட பிற்படுத்துவார்கள். 28வது, இவர்கள் அதாவது கோழி கொத்துவதை போன்று தொழுகையை வேகமாக தொழுவார்கள். கோழி கொத்துவதை போன்று தொழுகையை வேகமாக தொழுவார்கள். அந்த தொழுகைகளில் அல்லாஹுவை சொற்பமாகவே அன்றி அவர்கள் நினைவு கூற மாட்டார்கள். 29வது, இவர்களுக்கு இஷாவுடைய ஃபஜ்ருடைய தொழுகை மிக கடினமாக இருக்கும். இவர்களுக்கு இஷாவுடைய ஃபஜ்ருடைய தொழுகை மிக கடினமானதாக இருக்கும். ஏன்? அந்த தொழுகைகள் இருள் நேரத்திலே நடைபெறுகின்ற தொழுகைகள். எனவே அந்த தொழுகைகளுக்கு வராவிட்டாலும் யாரும் கண்டுகொள்ள மாட்டார்கள் என்ற அந்த உணர்வில் இவர்கள் இந்த தொழுகைகளுக்கு கலந்து கொள்வதில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த தொழுகைகள் இவர்களுக்கு மிக சிரமமானது என்று குறிப்பிட்டார்கள். 30வது, ஜமாத்து தொழுகையை விட்டு இவர்கள் என்ன செய்வார்கள்? இவர்கள் பின்தங்குவார்கள். ஜமாத்து தொழுகையில கலந்து கொள்வதை விட்டு என்ன செய்வார்கள்? இவர்கள் தாமதமாக தான் இருப்பார்கள், அதில் வந்து கலந்து கொள்ள மாட்டார்கள் என்ற இந்த நிலை இவர்களிடம் காணப்படும். 31வது, இவர்களது உள்ளங்கள் கடினமாக இருக்கும். ஏன்? அந்த உள்ளத்தில் குஃபுர் தான் மறைக்கப்பட்டிருக்கிறது, போலியாக ஈமான் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த உள்ளங்கள் கல் நெஞ்சங்களாகத்தான் இருக்கும். அவர்களுடைய சிந்தனைகளும் மிக குறுகியதாகத்தான் இருக்கும். ஏன்னா குர்ஆனுடைய வார்த்தைகளுக்கு முன்னாலே திறக்காத உள்ளங்கள் வேறு எதற்கு முன்னால் திறக்கும்? குர்ஆனுடைய அந்த வார்த்தைகளுக்கு முன்னாலே, குர்ஆனுடைய வசனங்களுக்கு முன்னாலே நெகிழாத அந்த உள்ளங்கள் எதற்காக நெகிழும் என்று எண்ணி பார்க்க வேண்டும். எனவே இந்த உள்ளங்கள் கல் நெஞ்சங்களாக இந்த உள்ளங்கள், இவர்களுடைய உள்ளங்கள் மாறி இருக்கும், சிந்தனைகள் மிக குறுகியதாக இருக்கும். 32வது, இஸ்லாத்தை இவர்கள் உள்ளத்தால் பொருந்தி கொள்ள மாட்டார்கள். இஸ்லாத்தை என்ன செய்ய மாட்டாங்க? உள்ளத்தால் இஸ்லாத்தை பொருந்தி கொள்ள மாட்டார்கள். ஏன்? அந்த உள்ளத்தில் குஃபுர் தான் மறைக்கப்பட்டிருக்கிறது. 33வது, இவர்கள் தீனை தங்களுடைய வசதிக்கேற்ப எடுத்துக்கொள்வார்கள். தீன் என்ன செய்வாங்க? தங்களுக்கு லாபம் வருகிறதா தீன் எடுப்பாங்க, தங்களுக்கு ஏதாவது அதில் லாபம் இருக்கிறதா தீனை எடுத்துக்கொள்வார்கள், இல்லையா தீனை விட்டு விடுவார்கள். 34வது, இவர்கள் செய்யாதவற்றை சொல்வார்கள். இவர்கள் செய்யாதவற்றை என்ன செய்வார்கள்? சொல்வார்கள். 35வது, இவர்கள் சமாதானமான நிலைகள்ல, அமைதியான நிலைகளில் வீரத்தை வெளிப்படுத்துவார்கள். அமைதியான நிலைகளில் வீரத்தை வெளிப்படுத்துவார்கள். ஆனால் போர்கள் என்று வரும்போது இவர்கள் கோழைகளாக மாறிவிடுவார்கள். இவர்கள் கோழைகளாக என்ன செய்வார்கள்? மாறி விடுவார்கள். 36வது, இவர்கள் அல்லாஹுடைய தூதருடைய தீர்ப்பை பொருந்திக் கொள்ள மாட்டார்கள்.
அந்த தீர்ப்பை அவர்கள் பொருந்திக் கொள்ள மாட்டார்கள். அல்லாஹ்விடத்திலும் அல்லாஹ்வுடைய தூதரிடம் தீர்ப்பு தேடி செல்லவும் மாட்டார்கள். அந்த தீர்ப்பை என்ன செய்ய மாட்டார்கள், இவர்கள் பொருந்திக் கொள்ளவும் மாட்டார்கள். 37வது என்ன, அவர்கள் அல்லாஹுடைய தூதருடைய அந்த தீர்ப்பு என்பது இவர்களுடைய உள்ளத்துக்கு ஒரு நெருக்கடியாக இருக்கும். எப்படி இருக்கும்? முதலாவது விஷயம், அல்லாஹ்விடம் அல்லாஹ்வுடைய தூதரிடம் தீர்ப்பை தேடி செல்ல மாட்டார்கள். அப்படி அவர்களுக்கு தீர்ப்பு வந்து விட்டாலும் அவருடைய உள்ளத்தில் என்ன செய்யும், நெருக்கடி தான் இருக்கும். அந்த தீர்ப்பை பொருந்தி கொள்ளக்கூடிய மனோநிலை அவர்களுக்கு இருக்காது. அதே போன்று இவர்கள் மூமின்களை என்ன செய்வார்கள், ஜிஹாதை விட்டு தடுப்பதற்கு முயற்சிப்பார்கள். ஜிஹாத எப்படியெல்லாம் ஆர்வமின்மை ஏற்படுத்த முடியுமோ அதற்குரிய சூழ்ச்சிகளை திட்டங்களை எல்லாம் இவர்கள் வகுப்பார்கள். 39வது, அல்லாஹுடைய அருளில் இவர்கள் நம்பிக்கை இழந்தவர்களாக இருப்பார்கள். அல்லாஹுடைய அருளில் நம்பிக்கை இழந்தவர்களாக இவர்கள் இருப்பார்கள். ஏன்? அல்லாஹ்வுடன் உண்மையான தொடர்பு இல்லை. அல்லாஹ்வோடு உண்மையான தொடர்பு உள்ளத்தால் அல்லாஹ்வோடு தொடர்பு இவர்களுக்கு இல்லை. எனவே அல்லாஹ்வுடைய அருளில் இவர்கள் நம்பிக்கை இழந்தவர்களாக இருப்பார்கள். அதே போன்று 40வது, இவர்கள் ஜிஹாதை பொறுத்தவரையில துன்யாவுடைய லாபங்கள் கிடைக்குமாக இருந்தால் என்ன செய்வாங்க, ஜிஹாதை நாடுவார்கள். அது சிரமமாக இருக்கிறதா, என்ன செய்வார்கள், அதை விட்டு தூரமாகி விடுவார்கள். ஏதாவது லாபம் அதன் மூலம் கிடைக்குமா, என்ன செய்வார்கள், அவர்கள் ஜிஹாதை நாடுவார்கள். அப்படி இல்லை, அது சிரமமாக இருக்கிறதா, அதை விட்டு தூரமாகி விடுவார்கள். அதே போன்று இவர்கள் தர்க்கிக்கின் 41வது, இவர்கள் தர்க்கிக்கின்ற போது அதாவது மோசமான வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து ஒரு தர்க்கம், வாய் தர்க்கம் ஏற்படுதுன்னு வைங்க, இப்படி வருகின்ற போது இவர்கள் மோசமான வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. நாங்கள் பார்க்குறோமா இல்லையா? அப்போ எனவே சிலரை பார்க்குறோம், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் மிக மோசமான, கேட்க முடியாத வார்த்தைகள், அசிங்கமான வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. இது வந்து முனாஃபிக்குடைய பண்பாக இருக்கிறது, இது நிஃபாக்குடைய பண்பாக இருந்து கொண்டிருக்கிறது. 42வது, இவர்கள் மறைமுகமாக என்ன செய்வார்கள், இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் எதிர்ப்பார்கள், சூழ்ச்சி செய்வார்கள். இவர்கள் மறைமுகமாக என்ன செய்வார்கள், இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் எதிராக இவர்கள் போர் செய்யக்கூடியவர்கள். அதனால தான் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லும் போது ஃபஹ்தரூஹும், இவர்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஏன்? முஸ்லிம் சமூகத்தோடு இரண்டரை கலந்து இருக்கக்கூடியவர்கள் இல்லையா? முஸ்லிம் சமூகத்தோடு இரண்டரை கலந்து இருந்து கொண்டு முஸ்லிம் சமுதாயத்துக்கு எதிராக குழிபறிப்பார்கள், இஸ்லாத்துக்கு எதிராக செயல்படுவார்கள், மிக ஆபத்தானவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 43வது, இவர்கள் தங்களுடைய சுயநலன், இதற்காகத்தான் இவர்கள் செயல்படுவார்கள். தங்களுடைய சுயநலனுக்காக, சுயநலன் இருக்கிறதா அதில் கவனம் எடுப்பார்கள், சுயநலம் அதில் இருக்கிறதா அதில் கவனம் எடுப்பார்கள். இல்லையா, அதை விட்டு மார்க்கத்துக்கோ முஸ்லிம்களுக்கோ நன்மை என்று இவர்கள் பார்க்க மாட்டார்கள். தங்களுக்கு அதில் ஒரு நன்மை இருந்தால் அதில் கவனம் செலுத்துவார்கள். 44வது, இவர்கள் உண்மையான உலமாக்கள், மார்க்க அறிஞர்களை இவர்கள் தூற்றுவார்கள், அவர்களுக்கு பொய்களை அள்ளி வீசுவார்கள். அதே போன்று உண்மைகளை மாற்றுவார்கள், உண்மைகளை என்ன செய்வாங்க, மாற்றி தங்களுக்கு சாதகமாக இவர்கள் என்ன செய்வார்கள், ஆக்கிக் கொள்வார்கள். ஏன்னா இப்போ உலமாக்களை நீங்க எடுத்தீங்கன்னா, உலமாக்களை விட்டு மக்களை தூரப்படுத்தினால் மக்கள் எங்கு செல்வார்கள், வழிகேடர்களை நோக்கித்தான் செல்வார்கள். மக்களை உண்மையான உலமாக்களிடமிருந்து மக்களை தூரப்படுத்தினால், எப்படியெல்லாம் அந்த உலமாக்கள் மீது பொய்களை அவதூறுகளை அள்ளி வீசி அவர்களை, அந்த மக்களை உலமாக்களை விட்டு தூரப்படுத்தினால் என்ன செய்வாங்க, மார்க்கத்தில் அவர்கள் வழிகட்டு போவார்கள். இதுக்கு எப்படியெல்லாம் பொய்களை ஜோடிக்க முடியுமோ, அலங்கரிக்க முடியுமோ அதையெல்லாம் இவர்கள் செய்வார்கள். அருமையான சகோதரர்களை, சாதாரண ஒரு விஷயம் அல்ல. அதே போன்று 45வது நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, இவர்கள் இஸ்லாத்தின் மீது என்ன செய்வார்கள், சந்தேகங்களை ஏற்படுத்தி கொண்டே இருப்பார்கள்.
மக்களை இஸ்லாத்தை விட்டு இஸ்லாத்தின் நுழைவதை விட்டு தடுப்பதற்காக என்ன செய்வார்கள்? இஸ்லாம் தொடர்பான சந்தேகங்களை இவர்கள் ஏற்படுத்தி கொண்டே இருப்பார்கள். குர்ஆனின் மீது வேண்டுமா, ஹதீஸின் மீது வேண்டுமா, இப்படி சந்தேகங்களை இவர்கள் சுபஹாத்துக்களை உருவாக்கி கொண்டே இருப்பார்கள். மக்கள் இந்த தீன்ல நுழைந்து விடக்கூடாது என்பதற்காக, அதே போன்று முஸ்லீம்களையும் அதிலிருந்து என்ன செய்வதற்காக? வெளியேற்றுவதற்காக. 46வது, இவர்கள் மார்க்கத்துக்கு உதவி செய்யக்கூடியவர்களுக்கு எதிரிகளாகத்தான் இவர்கள் இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தீனுக்கு, மார்க்கத்துக்கு யார் உதவியாளர்களோ, யாரெல்லாம் உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு இவர்கள் எதிரிகளாகத்தான் இருப்பார்கள். 47வது, இவர்கள் பேசினால் பொய்யை பேசுவார்கள். தங்களுடைய பேச்சில் என்ன இருக்கும்? பொய் தான் இருக்கும். பொய்யைத்தான் பேசுவார்கள். ஏன்? இவர்கள் அல்லாஹ்வின் மீதோ மறுமையின் மீதோ உண்மையாக நம்பிக்கை கொண்ட ஒரு சமூகம் அல்ல. இவர்கள் என்ன செய்வார்கள்? பொய்யைத்தான் பேசுவார்கள். 48வது, இவர்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மூமின்களுக்கும் இவர்கள் மோசடி செய்வார்கள், துரோகம் இழைப்பார்கள். அல்லாஹ்வுக்கு, அவனுடைய தூதருக்கு, மூமின்களுக்கு என்ன செய்வார்கள்? இவர்கள் துரோகம் செய்வார்கள், மோசடி செய்வார்கள். 49வது, இவர்கள் வாக்குறுதியை மீறுவார்கள். இவர்கள் வாக்குறுதி என்ன செய்வார்கள்? மீறுவார்கள். எனவே இதெல்லாம் நாம் ஒவ்வொருவரும் நமது நிலையை உரசி பார்த்து, நமது நிலை, ஒரு மூமினுடைய பண்புகள் தான் நம்மிடம் இருக்க வேண்டுமே தவிர இவ்வாறான முனாஃபிக்குகளுடைய பண்புகள் நம்மிடம் குடிகொண்டு விடக் கூடாது. மிக எச்சரிக்கையாக இருக்கு. அதற்குத்தான் இதைவற்றையெல்லாம் அறிஞர்கள் தொகுத்து வழங்குறாங்க. குர்ஆன்ல இருந்தும் சுன்னாவில இருந்தும் சொல்லப்பட்ட செய்திகள் என்ன செய்றாங்க? தொகுத்து வழங்குகின்றார்கள். 50வது, அன்பிற்குரியவர்களே, இவர்களிடம் 2 முகங்கள் காணப்படும். இவர்களிடம் 2 முகங்கள் காணப்படும். மூமின்களிடம் ஒரு முகத்தோடு வருவார்கள், நாங்களும் உங்களை சேர்ந்தவர்கள், நாங்களும் மூமின்கள் என்று வருவார்கள். அதே போன்று மார்க்கத்துடைய எதிரிகளிடம் இன்னொரு முகத்தோடு செல்வார்கள். அவர்களிடம் சென்றால் நாம் உங்களை சார்ந்தவர்கள், நாம் உங்களோடு தான் இருக்கிறோம் என்று இப்படி இரு முகங்களை உடையவர்களாக இவர்கள் காட்சி அளிப்பார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, இவ்வாறான மோசமான பண்புகள் நம்மிடம் வந்துவிடக்கூடாது. 51வது விடயம், இவர்கள் என்ன செய்வார்கள்? இவர்களுக்கு எது பயன் தருமோ அதை சிந்திக்க மாட்டார்கள். ஏன்னா அற்ப உலக விஷயங்களை சிந்திப்பாங்க. மறுமை என்ற அந்த நிரந்தரமான வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை, அப்ப இவ்வாறு பயனளிக்கக்கூடியவற்றை பற்றி இவர்கள் சிந்திக்க மாட்டார்கள். தங்களுக்கு பயன் தரக்கூடியவற்றை இவர்கள் செவியேற்க மாட்டார்கள். எது தமக்கு பயனளிக்குமோ, நிரந்தர மறுமை வாழ்வுக்கு பயனளிக்குமோ இவற்றை இவர்கள் செவியேற்க மாட்டார்கள். அதே போன்று அல்லாஹுடைய வசனங்களுக்குரிய கண்ணியத்தை கொடுக்க மாட்டார்கள். அந்த கண்ணியத்தோடு அதை பார்க்க மாட்டார்கள். அல்லாஹு தாலா தனது வல்லமைகளை அந்த வசனங்களின் மூலம் சொல்வான். அவற்றின் மூலமெல்லாம் இவர்கள் நல்லுணர்வு பெற மாட்டார்கள். நல்லுணர்வு பெற மாட்டார்கள். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, 52வது, இவர்கள் என்ன செய்வார்கள்? இவர்கள் அவசரமாக சத்தியம் செய்வார்கள். என்ன செய்வாங்க என்றா, மூமின்களுக்கு இவர்கள் யார் என்று தெரியும். எனவே தாங்கள் சொல்வது பொய் என்று இவர்களுக்கு தெரியும். எனவே அந்த பொய்யை நிறுவுவதற்காக என்ன செய்வாங்க? உடனே அல்லாஹ்வின் பேரில் சத்தியம் செய்து விடுவார்கள். சத்தியம் முந்திக் கொண்டு வரும். சத்தியம் என்ன செய்வோம்? முந்திக் கொண்டு வரும். எனவே நறுமையான சகோதரர்களே, எனவே இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக இவர்களுடைய சத்தியம்? இவர்கள் சொல்லக்கூடிய அந்த பொய்யை நிறுவுவதற்காக அல்லாஹ்வின் பேரில் இவர்கள் சத்தியம் செய்வதற்கு எந்த அச்சமுமின்றி துணிவார்கள். இது முனாஃபிக்குடைய பண்பாக இருந்து கொண்டிருக்கிறது. 53வது, நன்மைகளை விட்டு இவர்களுடைய உள்ளங்கள் அலட்சியமாகத்தான் இருக்கும். நன்மைகளை விட்டு இவர்களது உள்ளங்கள் அலட்சியமாகத்தான் இருக்கும். அவர்களுடைய உடலும் அதற்கு ஒத்துழைக்காது. அவர்களுடைய உடலும் என்ன செய்யாது? அதற்கு ஒத்துழைக்காத நிலைதான் இருக்கும். ஏன்? அவர்களுடைய உள்ளத்தில் அவர்கள் குஃப்ரை சுமந்திருக்கிறார்கள். குஃப்ரை சுமந்திருக்கிறார்கள். 55வது, இவர்கள் நயவஞ்சகத்தை தங்களுக்குள் மறைத்து வைத்திருக்கிறார்கள். குஃப்ரை தங்களுக்குள் மறைத்து வைத்திருப்பார்கள். அல்லாஹு தாலா அவர்களுடைய
அந்த முக பாவனைகள், அவர்களுடைய வார்த்தைகளின் மூலம் அல்லாஹ் அவர்களை என்ன செய்வான்? அல்லாஹ் வெளிப்படுத்துவான். அல்லாஹ் அவ்வாறு அவர்களை வெளிப்படுத்திய பல சந்தர்ப்பங்களை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். அவர்களை அல்லாஹ் அடையாளப்படுத்திய பல சூழல்களை அல்லாஹ் உருவாக்கினான். அவ்வாறான சூழல்களை உருவாக்கி அல்லாஹ் இவர்களை அடையாளப்படுத்தினான். எனவே நாம் நமது சமூகத்திலும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இஸ்லாத்துக்கு, முஸ்லிம்களுக்கு சில நெருக்கடியான நிலைகள் ஏற்படும் போது யார் எந்த அணியில் இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்க வேண்டும். யார் யாரோடு இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். முனாஃபிக்குகளை பொறுத்தவரையில் அல்லாஹ் அப்படியான சூழலை ஏற்படுத்தி என்ன செய்வான்? அவர்களை அடையாளப்படுத்துவான். 56வது அருமையான சகோதரர்களே, இவர்கள் இந்த உலக லாபங்களுக்காக இவர்கள் ஒப்பந்தங்களை முறிப்பார்கள். துன்யாவுடைய லாபங்களுக்காக இவர்கள் ஒப்பந்தங்களை என்ன செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள்? முறிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், முறிப்பவர்களாக இருப்பார்கள். அப்ப எனவே கொஞ்சம் எண்ணி பாருங்கள், எவ்வளவு ஆபத்தான ஒரு நிலை. அதே போன்று இவர்கள் தங்களுடைய வெளிப்படையை அழகுபடுத்துவதில் கவனம் செலுத்துவார்களே தவிர அவருடைய உள்ளம் எப்படி இருக்கும்? மோசமாக இருக்கும். உள்ளம் சீர்கெட்டு இருக்கும். உள்ளத்தை பற்றி கவனம் எடுங்க. ஏன்? உள்ளத்தில் அவர்கள் குஃப்ரை மறைத்து கொண்டிருக்கிறார்கள். முன்னால் உள்ள மக்களைத்தான் திருப்திப்படுத்த வேண்டும். எனவே இவர்கள் தங்களுடைய வெளிப்படையை சீர் செய்வதில், அதை அழகுபடுத்துறதுல கவனம் எடுப்பார்களே தவிர இவனுடைய உள்ளம் என்ன செய்யும்? மாசடைந்து காணப்படும். அதாவது நாம் ஒருவர் தங்களுடைய வெளிப்படை அழகுபடுத்துறது குறை கிடையாது, அது மார்க்கம் விரும்பக்கூடிய விஷயம். இது இவர்களுடைய நிலை எப்படி இருக்குது? வெளிப்படைக்கு மட்டும்தான் முக்கியம். உள்ளம் எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்லை. அதே போன்று இவர்கள் அல்லாஹுடைய தூதருடைய வார்த்தைகளை என்ன செய்வார்கள்? பரிகசிப்பவர்களாக இவர்கள் இருப்பார்கள். அற்பமான உதவிகள், எந்த ஒரு நஷ்டம் ஏற்படாதவைகள்ல கூட பிறருக்கு உதவி செய்யாமல் தடுத்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். இப்படியே நறுமையான சகோதரர்களே, இவர் அடையாளப்படுத்தி இருக்கக்கூடிய இந்த நிஃபாக்குடைய இந்த தன்மைகள் நம்மிடம் வந்துவிடக்கூடாது. நாம் என்ன செய்ய வேண்டும்? எப்போதும் நாம் இதில் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நபித்தோழர்கள் இப்னு அபி முலைகா என்ற தாபி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார், நான் 30 மேற்பட்ட நபித்தோழர்களை சந்தித்தேன், அவர்களிடமிருந்து மார்க்கத்தை கற்றுக்கொண்டேன். அவர் ஒரு பெரும் தாபியாக இருக்கிறார். அவர் சொல்கிறார், அவர்கள் எல்லோரும் நயவஞ்சகத்தை தான் பயந்தார்கள். நிஃபாக், நயவஞ்சகம் வந்துவிடுமோ என்று பயந்து கொண்டிருந்தார்கள். அன்பிற்குரியவர்களே, சாதாரண ஒரு விஷயம் அல்ல. இந்த நயவஞ்சகத்துடைய இந்த மோசமான தன்மைகள் நம்மிடம் வந்துவிடக்கூடாது. நம்மை நாம் பரிசீலித்து கொண்டே இருக்க வேண்டும், பரிசோதனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அருமையான சகோதரர்களே, எனவே இவர்கள் எவ்வளவு மோசமானவர்கள் என்பதை நமக்கு குர்ஆனும் சுன்னாவும் என்ன செய்கிறது? அடையாளப்படுத்துகிறது. சூரத்துல் பக்ராவை நீங்க எடுத்தாலும், சூரத்துல் பக்ராவில் அல்லாஹு தஆலா முதலாவது மூமின்களுடைய சில பண்புகளை புகழ்ந்து சொல்லிவிட்டு, அடுத்து காஃபிர்களை பற்றி 2 வசனங்கள், அதற்கு பிறகுள்ள அதிகமான வசனங்கள் முனாஃபிக்குகளை பற்றித்தான் அந்த அத்தியாயம் சூரத்துல் பக்ராவுடைய இந்த வசனங்கள் பேசுவதை நாம் பார்க்கின்றோம். எனவே அவ்வளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு சாரார். அவ்வளவு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மட்டுமல்ல, அந்த மோசமான பண்புகள் நம்மிடம் வந்துவிடக்கூடாது. நம்மிடம் அந்த மோசமான பண்புகள் என்ன செய்யக்கூடாது? நம்மிடம் வந்துவிடக்கூடாது. இதில் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம், இந்த விடயங்களை எல்லாம் இந்த நூலுடைய ஆசிரியர், நான் உங்களுக்கு சொன்னேன், யாரு? ஷேக் சயீத் பின் வஹஃபுல் கஹ்தானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய இந்த நூருல் ஈமான் வ ஸுலுமாத்தின் நிஃபாக் ஃபி ضوء கிதாப் வ சுன்னா என்ற நூலில் இதை குறிப்பிட்டு விட்டு அவர் அடிக்குறிப்பில் என்ன சொல்கிறார் என்றால், அதாவது இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய ஒரு நூல், அது சிஃபாத்துல் முனாஃபிகீன், நயவஞ்சகருடைய பண்புகள் என்றே அவர்களுடைய அந்த நூல்ல 4ஆம் பக்கத்தில் என்ன செய்கிறார்? குறிப்பிடுகின்றார் என்று அந்த நூலை என்ன செய்யறாங்க? இங்க மேற்கோள் காட்டுறாங்க. அதே போன்று குர்ஆனில் முனாஃபிக்குகள் என்ற ஒரு நூல் இருக்கிறது. வல் முனாஃபிகூன ஃபில் குர்ஆனில் கரீம். இந்த நூல் அப்துல் அசீஸ் அல் ஹுமைதி
அவங்களுடைய ஒரு நூல், பக்கம் 441. அதிலும் இந்த செய்திகள் இடம்பெறுகின்றன என்று என்ன செய்கிறார், அந்த நூல்களையும் இங்கு அவர் மேற்கோள் காட்டுகிறார், அடையாளப்படுத்துகிறார். என் அருமையான சகோதரர்களே, எனவே இந்த நிஃபாக்குடைய நயவஞ்சகத்துடைய இந்த மோசமான பண்புகள் இருந்து நாம் நம்மை காத்துக்கொள்வதோடு அல்லாஹ்விடத்தில் நாம் பிரார்த்திக்க வேண்டும். எப்படி? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினன் நிஃபாக், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினன் நிஃபாக், யா அல்லாஹ், நான் உன்னிடம் நிஃபாக்கை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன், அதான் உன்னிடம் நயவஞ்சகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற பெரும் பெரும் சஹாபாக்கள் கூட என்ன செய்தார்கள்? நிஃபாக்குடைய விஷயத்திலே மிகவும் பயந்தார்கள், அஞ்சினார்கள். நறுமை சகோதரர்களே, அதாவது நிஃபாக்கை பொறுத்தவரையில் குர்ஆன்ல அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன்னல் முனாஃபிகீன ஃபித்தர்கில் அஸ்ஃபலி மினன் நார் வலன் தஜித லஹும் நஸீரா, நிச்சயமாக முனாஃபிக்குகள் நரகத்தின் என்ன செய்வாங்க? அடித்தட்டிலே இருப்பார்கள், அவர்கள் எந்த ஒரு உதவியையும் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். இப்போ நாம் இங்கே சொல்லக்கூடிய நிஃபாக் என்பது என்ன? நிஃபாக்குல் அக்பர் என்ன? பெரும் நிஃபாக், உள்ளத்திலே குஃப்ரை மறைத்து கொண்டு ஈமானை போலியாக வெளிப்படுத்துவது. சில நேரங்களில் நிஃபாக்குடைய சில செயல்பாடுகள் என்ன செய்யும்? மூமின்களிடம் வெளிப்படும். அது சிறிய நிஃபாக்ல வரும். உதாரணமாக ஒருத்தர் என்ன செய்யறாரு? பொய்யே பேசுறாரு, வாக்களித்தால் மாறு செய்கிறார். அப்ப இதெல்லாம் நிஃபாக்குடைய தன்மைகள். அப்ப இதுல இருந்து நாங்கள் விடுபட வேண்டும். இது என்ன செய்யும்? ஒருவன் அலட்சியமாக தொடர்ந்து அதில் இருக்கும்போது அல்லாஹ் பாதுகாக்க அவனை என்ன செஞ்சிடும்? பெரிய நிஃபாக் கூட அது கொண்டு போய் சேர்த்து விடும். எனவே அதனால இதை நாங்கள் வேறுபடுத்தி புரிந்து கொள்ள வேண்டும். சிலது நிஃபாக்குல் அக்பர், பெரும் நிஃபாக் என்பது அது அவனை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடியது. நம்ம உள்ளத்தில் குஃப்ரை தான் மறைச்சு வைத்திருக்கிறான். அதே போன்று செயல்களில் வரக்கூடிய சில நிஃபாக்குகள் இருக்கின்றன. அது சிறிய நிஃபாக்ல வரும். அது சில நேரங்களில் முஸ்லீம்களிடம் என்ன செய்யும்? தலை தூக்கும், எட்டி பார்க்கும். உடனே அவர்கள் என்ன செய்யணும்? அதிலிருந்து விலகி கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து அவ்வாறான மோசமான பண்புகள் தங்களை காத்து கொள்ள வேண்டும் என்பது இங்கு கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்பிற்குரியவர்களே, நாம் நிஃபாக்கை அதிகம் அதிகம் பயப்பட வேண்டும், அஞ்ச வேண்டும். அதே போன்று நாம் அல்லாஹ்விடத்திலே அந்த நிஃபாக்கை விட்டு நாம் பாதுகாப்பு தேட வேண்டும். அதற்கு உரிய ஒரு துஆ தான் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினன் நிஃபாக். அன்பிற்குரியவர்களே, இன்றைய வகுப்பை இத்தோடு நிறைவு செய்து கொள்வோம். அல்லாஹ் உங்கள் அனைவர்களுக்கும் அருள் செய்ய போதுமானவன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.